வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக்கு நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம டைலரிங் வேலையில் நம்ம எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறோமோ அதுவே நமக்கு லைஃப்லேயுமே கொஞ்சம் பிஸியாக வச்சுக்க செய்யும். இது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். என்னுடைய வீடியோவை பார்க்குற நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களுமே அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான டிப்ஸ்லாம் நீங்களே யூஸ் பண்ணி நீங்கள் அதிலருந்து எப்படி மேலே வரணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அதன் மூலியமாக நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் பார்க்க ஸ்டிச்சிங் பண்ண யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம டைலரிங் வேலையை எந்த அளவுக்கு நம்ம பிஸியாக வச்சுருக்கிறோமோ அதன் வழியாக தான் நமக்கு நம்மளுடைய லைஃப்பையுமே நம்ம பிஸியாக வச்சுக்கலாம். நீங்கள் டைலரிங் வேலையை எந்த அளவுக்கு பிஸியாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன் வழியாக நீங்கள் இதை நீங்கள் வழி நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு ப்ராப்ளம், யாரோ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு கதையை பேசுகிறாங்க. அப்போ நம்ம அதையே நினச்சிக்கிட்டு குழப்பிக்கிட்டு நம்ம லைஃப்பையே நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் உங்கள் ஒர்க்கை ரொம்ப பிஸியாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு காதிலே கேட்காத மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு நம்ம மட்டுட்டு போய்கிட்டே இருக்க முடியும். மற்றவங்க அவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நம்ம உட்காந்து அதெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம நினைக்கிறத நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ணவே முடியாது. நம்மளை இன்னும் நம்மளை ரொம்ப மைனஸாக தான் நம்மளை ஆக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில பேர் நம்ம வேணும்னே நம்ம மேலே போகிறோன்றதுனாலே நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் தேவையில்லாத கதையெல்லாம் நம்மக்கிட்ட பேசி நம்மளை தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஆக்கி நம்ம மூட் ஆஃப் ஆக்கி நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாத அளவுக்குலாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் யார் எது சொன்னாலும் நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் மாட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் எப்பயுமே பிஸியாக கொண்டு போய்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இன்னொரு தேர்ட் பர்சன் நம்மக்கிட்ட ஒரு சாய்ஸு சொல்கிறதுக்கும் சரி தான், நம்மளை பற்றியோ விமர்சனம் பண்ணுறதுக்கும் சரி தான், நம்ம போய் ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கும் சரி தான். நம்ம அவங்களுக்கு அதுக்கான நேரத்தை கொடுக்கவே கூடாது. நம்ம பிஸியாக நம்ம வேலையில் நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலுமே நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். நீங்கள் இது போல் நீங்கள் கடைப்பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா, இது போல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதன் மூலிமா பார்க்குறவங்களுக்கும் இது போய் ரீச் ஆகும். அதனால தான் உங்களை நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை எப்படி நம்ம சரியான முறையில் நம்ம இதை நகர்த்திக்கிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு இப்போது எனக்கே பாருங்கள் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் நான் லூஸில் இருந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி நம்ம உட்காந்து பேச ஆரம்பித்த உடனே நமக்கு பக்கத்து தெருவு கதை இல்லை பக்கத்து ஊர் கதை இதெல்லாம் கூட நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு அது தேவையா? நம்ம லைஃபுக்கு அது தேவை கிடையாது. நான் எப்பயுமே அதெல்லாம் யோசிப்பேன், இது நமக்கு தேவையில்லாத கதை அப்படின்ட்டு. நான் அதனால் என்ன சொல்லிவிடுவேன் அப்படின்னா இது எனக்கு அர்ஜென்ட் துணி, இந்த ப்ளவுஸ் ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு பேசுகிறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் இப்போ எது சொன்னாலுமே எனக்கு காதில் விழாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கஸ்டமர்கிட்டே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற இந்த ப்ளவுஸில் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு இப்போ என்னால் அதை கேட்டாலுமே என் மைண்டில் சேவ் ஆகாது. நான் வெட்டும்போது உங்களுக்கு கால் பண்ணுறேன், இதில் எதனா கரெக்ஷன் இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நான் அவாய்ட் பண்ணுறதுக்கோசமே அவங்கள அங்கேருந்து நகர்த்தணும் அப்படின்றதுக்கோசமே நான் இப்படி சொல்லி அமுச்சு விட்ருவேன். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு புரிஞ்சிடும். அவங்க போனதுக்கப்புறம் நான் அலோ ப்ளவுஸில் மென்ஷன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஆனால் அவங்கக்கிட்ட நான் அதை காட்டிக்கவே மாட்டேன். ஏன்னா நான் அவங்கள நிற்க வச்சு அவங்கள நான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய வேலையும் கெட்டுடும். நான் இப்போது இன்னொருத்தவங்க கதையை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம கதையே கேட்குறதுக்கு யாரும் இல்லை, நமக்குமே தேவையில்லை அந்த கதை. நம்ம கதையை சொன்னால் இன்றைக்கி இல்லை,
நம்ம வருஷம் ஃபுல்லாக சொன்னாலும் கேட்கறதுக்கு உங்கள் காது வந்து கேட்காது. அந்த அளவுக்கு தான் நம்ம கதை ஓடிட்டுருக்கு இல்லையா? மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இந்த ஸ்ட்ரகிள்லாம் நம்ம தாண்டி தான் வரோம் இல்லையா? ஒவ்வொரு நாளுமே போராடி தான் நம்ம அந்த வாழ்க்கையை வாழறோம். அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம லைஃப்பை வந்து எப்படி நம்ம மேலே கொண்டு போகணுன்றத மட்டும்தான் நம்ம யோசித்து நம்ம போகிறோமே வழியை. நீங்கள் வந்து மற்றவங்க வந்து அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, அவங்க கதை இவங்க கதை இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம லைஃபுக்கு அது பிரயோஜனமானு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து அந்த டைமை வந்து அவங்களுக்கோசம் வீணாக்காமல் நம்மளுக்கோசம் அதை நல்லதனமாக யூஸ் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு அதை வந்து ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டு நம்ம மேலே மேலே போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் தான் மேலே வளருமே தவிர மற்றவங்க கதையை கேட்கும்போது நம்ம குடும்பம் ஒன்றும் மேலே வராது. நம்ம குடும்பம் அப்படியே தான் இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி உட்காந்து நம்மக்கிட்ட நியாயம் பேசினவங்க வந்து நாளைக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறவங்க கிடையாது இல்லையா? நம்ம தான் நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுடைய ப்ராப்ளத்தை நாம் தான் சால்வ் பண்ணணும் இல்லையா? அதனால் நம்ம தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி போய்கிட்டே இருக்கணும். இதுபோல் உங்களுக்கு நீங்கள் வழி நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் மேலே வளர்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏற்கனவே இருந்த ஸ்டேஜிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே வந்து யாராச்சும் வந்து நான் தச்சிட்டு இருக்கும்போது எனக்கு யாராச்சும் வந்து பேசுனாங்க அப்படின்னா எனக்கு பிடிக்காது. அதே போல் உட்காந்து கதை பேசுகிறதுன்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே போல் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து தைக்கிறோன்றாங்க பார்த்திங்களா, அது சுத்தமாக பிடிக்காது. எதனால் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னுடைய தொழிலை வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஆக்கிறதுக்கான வழி இல்லையா? நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய வேலை வந்து ஸ்லோவாகிடும். இன்னொருத்தவங்க பேசுகிறத நம்ம கேட்குறோன்னாலுமே நம்ம வேலை ஸ்லோவாகிடும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்லும் பார்த்திங்களா, மூணாவதாக அதுவுமே வந்து நமக்கு சோம்பேறித்தனத்தை தான் உண்டாக்கும் இல்லையா? மதியம் நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மிஷினில் மறுபடியும் உட்காரும்போது என்ன ஆகும்னா அந்த சோம்பல் வந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணணுன்ற எண்ணமே வராது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறோமோ அதன் வழியாக தான் நமக்கு சுறுசுறுப்புன்றது வர செய்யும். சின்னது தான், அதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் வந்து செய்யாதீங்க. அந்த 3 சொன்ன பார்த்தீங்களா, இது 3மே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் எப்படி வந்து இதை வந்து கரெக்டாக கொண்டு போனால் எப்படி சரியாக இருக்கும்னு சொன்னனோ அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கரெக்டான முறையில் வழி நடத்திக்கிட்டு போய் பாருங்கள். உங்களாலேயுமே வந்து நம்ம லைஃபுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணுன்றதை வந்து நம்ம இதன் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து மொத்தம் 5 ப்ளவுஸ் வந்து ஒரே கஸ்டமருது. ஒரு ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணதை வீடியோவாக போட்டிருக்கேன். மீதி 4 ப்ளவுஸ் இந்த ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக தைக்க போகிறேன். இது நான் 11 மணிக்கு உட்காந்தேன். இது வந்து மதியத்துக்குள்ளே நான் முடித்து இதை நான் கொடுத்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.